இனி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்கெட்டிங் துறையில் நிபுணத்துவம் பெற்ற திரு ராமானுஜம் ஸ்ரீதர். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டிங் துறை சார்ந்து நிறைய நம்ம பேசுற அளவுல இருக்கோம், ஊடகங்கள்ல இதை பற்றிய செய்திகள்லாம் வருது. ஆனா நீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த துறையில் நுழைந்த அந்த பின்னணி காலகட்டம் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வாழ்க்கை ஆரம்பிச்சது பேங்கிங் துறையில. ஃபர்ஸ்ட் பேங்க்ல கிளார்க்கா இருந்தேன், அப்புறம் ஆபீசர் ஆயிட்டு ஐஏஎம் பெங்களூர்ல படிக்க போனேன். பட் பேங்க்ல இருக்கும்போது நான் அட்வர்டைசிங், அதாவது விளம்பரத்துறையில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லைப்ரரி, யுஎஸ்ஐஎஸ் லைப்ரரி, 2 பெரிய லைப்ரரி இருக்கு. அங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும் விளம்பரத்துறை பற்றி. ஸோ ஐஏஎம்ல படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சது. 82ல பாஸ் பண்ணிட்டு 1 வருஷம் ஃபைனான்ஸ்ல வேலை பண்ணேன். பட் அப்புறம் 83ல இருந்து விளம்பரத்துறையில இப்போ 28 வருஷமா வேலை பண்ணிட்டேன். பல்வேறு நிறுவனங்களை வேலை பண்ணிட்டு 98ல பிராண்ட்காம்னு இந்த கம்பெனி, எங்க கம்பெனி நான் ஆரம்பிச்சேன். சரி, நீங்க சொல்ல மாதிரி பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த எம்பிஏ படிப்பிலேயுமே கூட இயல்பா பைனான்ஸ்ல தான் ஈடுபாடு வந்திருக்கணும். ஆனா அதை தாண்டி இந்த மற்ற ஈடுபாடுங்கிறது எப்படி? அது ஆக்சுவலா ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட், நல்ல விளம்பரத்தை பார்த்தோம்னா அது ஏன் நம்ம இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு. அந்த காலத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அளவுக்கு இந்திய விளம்பரங்கள் அவ்வளோ தரமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்லை. இன்டர்நேஷனலா ரொம்ப நல்ல அட்வர்டைசிங் நடக்கும். அப்புறம் இந்தியாலையும் ரொம்ப நல்ல ரீல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அட்வர்டைசிங் பண்ணாங்க. நாங்க ஒர்க் பண்ண நிறுவனத்துல விமல்னு ரஸ்னான்னு ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு வரும், ஐ லவ் யூ ரஸ்னான்னு சொல்லும். அது மாதிரி நிறைய விளம்பரங்கள் பார்த்துட்டு இது மாதிரி நம்மளும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அட்வர்டைசிங் விளம்பரம்னு துறை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான துறை. ஏன்னா ஒரு நாள் ஒரு டிஃபரெண்ட் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு விளம்பரம் செய்யறீங்க. ஒரு நாளைக்கு மசாலா பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஷர்ட்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஷூஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியோட ப்ராப்ளத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஸோ வெரைட்டி இஸ் அ ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல இருக்கிற வெரைட்டி வேற எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது. சரி, அதுக்கு பிறகு வெளியிலிருந்து அதை பார்க்கிற பார்வைங்கிற தனி, பிறகு அந்த துறையில நம்மளே நேரடியா பணிபுரியுதுங்கிற தனி, அந்த வெளியில இருந்து பார்த்ததுக்கும் பிறகு நம்ம நேரடியா களத்துல இறங்கினதுக்கும் இருந்த அடிப்படை வித்தியாசங்கள் என்ன? வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாமரஸா இருக்கும். அதாவது எப்ப பார்த்தாலும் இவங்க கிரிக்கெட்டரோட மாடல்ஸோட இருக்காங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல் பீப்புள்னு சொல்லுவாங்களே, அவங்களோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க், உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிற தொழில் இது. ஒரு விளம்பரம் முடிக்கணும்னா நம்ம கிரியேட்டிவ் பீப்புள், அதாவது செய்யறவங்க நைட்டு முழுக்க வேலை. அவங்களுக்கு தெரியும் ஸ்டுடியோல எப்படி வேலை நடக்கும், எடிட்டிங், மியூசிக் ரெக்கார்டிங், அதெல்லாம். ஸோ ரொம்ப உழைப்பு தேவைப்படுற ஒரு தொழில் இது. கான்சென்ட்ரேஷன் வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா அது கிளையண்டோட பிசினஸே பாதிக்கும். அதனால வெளியில இருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்து பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் சப்போஸிங் நம்ம ஃபேமிலியில உட்காந்துட்டு ஒரு டிவி பாக்குறோம், அப்போ நீங்க செய்த ஒரு டிவி கமர்ஷியல் வரும்போது நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய இன்னும் சந்தோஷமான சமாச்சாரம். அதனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. இதுல நீங்க பணிபுரிந்த காலகட்டங்கள் ஒரு அதுல சவாலாக இருந்தது, அதை நம்ம சிறப்பா செய்ய முடிஞ்சதுன்ற சில உதாரணங்களை சொல்லுங்க. இப்போ முதல்ல பிபிஎல் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன கம்பெனி. நான் சொல்லுவது 1983. அவங்களோட நாங்க ஒரு வேரியஸ் கெப்பாசிட்டிஸ்ல ஒரு வேற வேற நிறுவனங்கள 20 வருஷங்களுக்கு மேல வேலை பண்ணோம். அவங்களுக்கு டிவியில நம்பர் 1 அவங்க வர வரைக்கும் நாங்க கூடவே இருந்து வேலை செய்து. ஸோ அந்த அவங்களோட வெற்றியில
நமக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு நினைச்சா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நிறைய கம்பெனிஸ், நியூட்ரின் சித்தூர்ல இருக்கிற சின்ன கம்பெனி, அவங்க ஆம்ரஸ் ஒரு ப்ராடக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கோம். இது மாதிரி நிறைய வேன்யூஸ் நிறைய கம்பெனிஸ் வேலை செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், ஒவ்வொரு ப்ராப்ளமும் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கஸ்டமரும் வேற மாதிரி இருப்பாங்க. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச். சரி, இப்போ இந்த மாதிரி